அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் நமது அனைத்து ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அசர் திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த திக்ரை நம்ம அசருடைய தொழுகைக்கு பிறகு தான் நம்ம ஓதணும். யார் இதை அசருக்கு பிறகு ஓதுறாங்களோ அவங்க மிகுந்த பாக்கியசாலி தான். ஏன்னா அத்தனை ஹாஜத்துக்களையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான். இன்னும் அசருடைய நேரம் என்பது துஆ கபூலாகக்கூடிய மிகுந்த பரக்கத்தான ஒரு நேரம். ஆனால் நம்மள பலருமே அதை நம்ம மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவசரமாக நம்ம வேலை பார்த்துட்ருப்போம். இன்னும் அவசர அவசரமாக நம்ம தொழுதுட்டு அந்த இடத்த விட்டு நம்ம முதல்ல நகர்றதுக்கு தான் நம்ம பார்ப்போம். ஆனால் அசருடைய தொழுகைக்கு பிறகும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகும் நம்ம அந்த இடத்துல சிறிது நேரம் இருக்கிறது அப்படிங்கிறது மிகவும் சுன்னத்தான ஒரு விஷயம். இன்னும் பரக்கத்தான ஒரு அமல். எனவே இன்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் அதிக அளவில் பரக்கத் வேணுமோ, இன்னும் துஆக்கள் கபூல் ஆகணுமோ, அசருடைய தொழுகைக்கு பிறகு அந்த நேரத்தை பயன்படுத்துங்க. இப்போ அசருக்கு பிறகு நம்ம கேட்கக்கூடிய அந்த திக்ர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். யா அல்லாஹு, யா அஹது, யா வாஹிது, யா மௌஜூது. இது துஆக்கள் கபூலாக்கக்கூடிய மிகுந்த பரக்கத்தான ஒரு திக்ர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திக்ரை அசருக்கு பிறகு தான் ஓதுறது மிக பொருத்தமான ஒரு அமல் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த திக்ரை யாருக்கிட்டையும் பேசாம 72 முறை அசருக்கு பிறகு ஓதிட்டு உங்களோட பெரிய ஹாஜத்துக்கள், ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் அனைத்தையுமே அல்லாஹ்விடத்துல முறையிடுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நமது அத்தனை தேவைகளையுமே கபூலாக்கி தருவான். எனவே அசருடைய நேரத்தை நீங்க வீணாக்காம பயன்படுத்துங்க. இன்னும் இந்த நேரத்துல நம்ம அதிக அளவு திக்ரு செய்யக்கூடியவங்களாகவும், குர்ஆன ஓதக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இருக்காதாம். பரக்கத் வர்றதுக்கு இது ஒரு மிகுந்த வழி அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இன்றிலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அசருக்கு பிறகு இந்த திக்ரை நீங்க 72 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல உங்களோட தேவைகளை கேட்டுட்டே வாங்க. இன்னும் உங்களோட வாழ்க்கை வளமா இருக்கிறதுக்கு, சிறப்பா இருக்கிறதுக்கு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்துல முறையிடுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நீங்க விரும்புறத விடவும் உங்களோட வாழ்க்கைய ரொம்ப சிறப்பாக்கி, செழிப்பாக்கி, ஆசைப்பட்ட மாதிரி வச்சிருப்பான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அற்புதமான திக்ரை ஓதக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.